1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8, 9, 16 இந்த 3 வசனங்களை வாசிக்கிறேன். 1 யோவான் 4, 8, 9, 16. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இந்த 2 வசனங்கள்ல, இந்த 3 வசனங்கள்ல 2 முறை தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது பாருங்க. கவனிக்க வேண்டிய காரியம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ தேவனை நீங்கள் பார்க்கும்போது அங்க என்ன பார்க்கிறோம்? அன்பை பார்க்கிறோம். தேவன் ஒளியா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனை பார்க்கும்போது அங்கே ஒளி தெரிகிறது. ஒளினா வெறும் லைட் மட்டும் கிடையாது பாருங்க. அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கிறோம், அவருடைய மகிமையை பார்க்கிறோம், அவருடைய தூய்மையை பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம அங்க பார்க்கிறோம் பாருங்க. அப்ப இந்த இடத்துல வேதம் 2 முறை தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்கிறது. இந்த அன்பு நிறைந்த தேவன் தான் என்ன பண்ணினாரா, நாம் பிழைக்கும்படிக்கு அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். அருமையான தேவனுடைய அன்பு நமக்கு ஏராளமாய் செய்திருக்கு. அதுல பிரதானமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னா, இந்த அன்பாய் இருக்கிற தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக தந்திருக்கிறார். அவரை தந்து அதன் மூலமாகத்தான் அவருடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதை நமக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். லெந்து நாட்கள் வரப்போகுது இல்லையா? தேவனுடைய அன்பை குறித்து, சிலுவை குறித்து நிறைய தியானிப்பாங்க. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, சிலுவைக்கு காரணமே தேவனுடைய அன்பு. இயேசு மரித்தது காரணமே தேவனுடைய அன்பு. அதுவும் நம்மேல் அவர் வைத்த அன்பு. அந்த அன்புனால தான் சிலுவை என்னும் அந்த சம்பவமே நடந்தது பாருங்க. சரி, இப்படி நம்மேல் அன்பு வைத்து தம்முடைய குமாரனே தேவன் கொடுத்தார் இல்லையா? இந்த அன்பை தான் நாம ரொம்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது பாருங்க. இதுதான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். நிறைய நேரங்களில் இந்த அன்பை விட்டுட்டு நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்க முயற்சிக்கிறோம், படிக்க முயற்சிக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ண முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம ரொம்ப கற்றுக்கொள்ள வேண்டியது, ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தேவனுடைய அன்பை தான் பாருங்க. இங்கே எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18, 19 வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு அறிவுரையை பாருங்க. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. நல்லா கவனிச்சிங்களாங்க? எல்லா பரிசுத்தவான்களும் என்ன பண்ணுமா, கிறிஸ்துவனுடைய அன்பு, அதனுடைய நீளம், அதனுடைய அகலம், அதனுடைய ஆழம், அதனுடைய உயரம் இன்னதென்று நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டுமா? அப்போ தேவனுடைய அன்பை எந்த அளவுக்கு நம்ம எல்லா கோணங்களிலும் படிக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. வேதம் சொல்லுது பாருங்க. அப்போ தேவனுடைய அன்புக்கு ஒரு எல்லையே கிடையாது பாருங்க. ஏன்னா அவர் எல்லையற்றவர், அவருடைய அன்புக்கு எல்லை கிடையாது. ஆகவே தான் வேதம் சொல்லுது, அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் எல்லாத்தையும் நாம உணர்ந்து கொள்ளணும். அப்படின்னு சொல்ல பாருங்க, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும். இந்த அன்பை குறித்து சொல்றாரு, அறிவு கெட்டாத அன்பு. நாம யோசிக்கலாம், தேவனுடைய அன்பு எனக்கு விளங்குதுங்க, எனக்காக இயேசுநாதர் இந்த உலகத்தில் வந்தார், சிலுவையில் பாடுபட்டு மரித்தார், அந்த அன்பு எனக்கு விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த அன்பு அறிவு கெட்டாத அன்பு. அந்த அன்பு அறிவு கெட்டாத அன்பு. எவ்வளோதான் நாம் அறிந்து கொண்டாலும் இன்னும் அதுக்கு மேலேயும் அந்த அன்பு இருக்கு பாருங்க. அப்போ இப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு அன்பை கண்டிப்பாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு நமக்கு எப்போ உண்டாகும் அன்பை குறித்து? அதிலே பவுல் சொல்றாரு, அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அறிவு கெட்டாத தேவனுடைய அன்பை நம்ம விளங்கி கொள்ளணும்னா இந்த மூளையால புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய அனுகிரகம் வேண்டும், ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்களை திறக்க வேணும் பாருங்க. திறக்கும் போதுதான் அறிவு கெட்டாத அந்த அன்பினுடைய ஆழம் அகலம் நீளம் உயரம் எல்லாவற்றையும் நாம புரிந்து கொள்ள முடியும். இப்போ அருமையானவர்களே, நம்முடைய தேவனுடைய அன்பை குறித்து வேதம் நமக்கு உபதேசிக்கிறது, அதனுடைய உண்மைத்தன்மையை நமக்கு சொல்லுகிறது. சரி, சுருக்கமாக தேவனுடைய அன்பை குறித்து ஒரு சில காரியங்களை பார்ப்போம். நம்முடைய அறிவு கெட்டாத அன்பு இது. முதல் காரியம், எந்த விதத்தில் இது அறிவு கெட்டாத விதத்தில் இருக்கு? வாசிக்கிறோம் பாருங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 31:3. ஆம், பாதியிலிருந்து வாசிக்கிறேன், பிற்பகுதியை வாசிக்கிறேன். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன். ஹல்லேலூயா! என்ன அழகா அற்புதமா சொல்லியிருக்கு பாருங்க. கர்த்தர் சொல்றார், ஆமா
அனாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்ததன் மூலமாய் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆனா இந்த இடத்துல தேவன் என்ன சொல்லுகிறார்? அவர் நம்மை நேசித்தது இயேசு கிறிஸ்துவுக்கு என்னைக்கு கொடுத்தாரோ அன்னைக்கு கிடையாதான், அனாதி காலம் முதல். அனாதி சிநேகம் என்று சொல்லுகிறார். அனாதினா என்னங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. அனாதினா என்ன? அனாதி தேவனே உன் அடைக்கலம் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அனாதி என்பது நீங்களும் நானும் இந்த உலகமும் மற்ற எல்லா படைப்புகளும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்தது. ஏன்னா கர்த்தர் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். ஆனால் அவருக்கு அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். ஆகவே இந்த அனாதி அன்பு என்பது எதை குறிக்கிறது? தேவன் என்னையிலிருந்து இருக்கிறாரோ அன்னையிலிருந்தே அவருடைய அன்பு இருக்கிறது. அன்னையிலிருந்தே அந்த அன்பு என்னை நேசிக்கிறது. அன்னையிலிருந்தே அந்த அன்பு உங்களை நேசிக்கிறது. ஹல்லேலூயா. அதை தான் இங்க சொல்றாரு, அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு. அப்போ தம்முடைய குமாரனை சிலுவையில் மரிக்கும்படி இந்த உலகத்தில் அனுப்பினாரு. அப்போ அவருடைய அன்பு வெளிப்பட்டது. ஆனால் என்னையிலிருந்து நம்ம நேசிக்கிறாருன்னு சொன்னா, தேவன் என்னையிலிருந்து இருக்கிறாரோ, என்னையிலிருந்து அவர் இருக்கிறாரோ அன்னையிலிருந்து உங்களை நேசிக்கிறார், அன்னையிலிருந்து என்னை நேசிக்கிறார். அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, நீங்களும் நானும் பிறந்த பிறகு நம்ம நேசிக்கல. நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம நேசிக்கல. உங்களுக்காக எனக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பதாக தன்னுடைய குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பி மரிக்க செய்தாரே, அப்பத்திலிருந்து நம்ம நேசிக்கல. உங்களை என்னை எப்போ நேசித்தா தெரியுமா? தேவன் என்றிலிருந்து இருக்கிறாரோ அன்றையிலிருந்து அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அந்த அன்பை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க. விளங்காது நமக்கு. எப்படிங்க அது? எதுவுமே இல்லை, ஆனாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் கண்டார், உங்களையும் என்னையும் பார்த்து நம்மை நேசித்தார். அதை தான் இங்கே சொல்றார், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். இப்போ நமக்கு என்ன சொல்றாருப்பா? நீ ஒரு குறிப்பிட்ட டைம்ல என்னை அறிந்து கொண்டா, என்னை நேசிக்க ஆரம்பிச்ச. ஆனா என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் அப்போதுலேருந்தே நான் உன்னை நேசிக்க ஆரம்பித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னையிலேருந்தே கர்த்தர் நம்மை பார்க்க ஆரம்பித்து விட்டார். அன்னையிலேருந்தே கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அனாதியாய் வானம் பூமி சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் எதுவுமே இல்லாத காலகட்டத்தில், தேவ தூதரெல்லாம் சிருஷ்டிக்கப்படாத அந்த காலகட்டத்திலிருந்தே கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்றையிலிருந்தே கர்த்தர் நம்மை நேசித்து கொண்டிருக்கிறார். நீங்க யோசிக்கலாம், தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு. இந்த அன்பை பாருங்க. அனாதி காலம் முதல் எதுவுமே யாருமே இல்லாத அவர் மட்டுமே இருந்த அந்த காலத்திலிருந்து அவர் உங்களையும் என்னையும் நேசித்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு மகத்துவமான ஒரு அன்பு இல்லை அது? இந்த அன்பை பல நேரங்களில் நம்ம மறந்துட்டு என்ன பண்றோம்? நம்ம கூட இருக்கிறவங்க இவங்க அவங்கன்னு இந்த அன்பெல்லாம் நாடி ஓடிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த அன்பை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த அன்பை யோசித்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த அன்புக்கு முன்னாடி மற்ற அன்பெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது பாருங்க. எதுவுமே இல்லாத காலத்திலிருந்து என்னை நேசித்தவர் இன்னைக்கு என்னை நேசிக்காம போயிடுவாரா? இந்த உலகத்துல என்னை நேசிக்க ஒரு ஆள் கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த தேவன் நான் ஆராதிக்கிறேன் இயேசு அனாதி காலம் முதலே என் மேல் அன்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பை கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க. ஐயோ என்னை நேசிக்க யாரும் இல்லையே நிறைய பேர் இன்னைக்கு புலம்புறாங்க பாருங்க. இந்த அன்பு பிரச்சனை, இந்த லவ் ப்ராப்ளம் இன்னைக்கு ரொம்ப பெருசா இருக்கு உலகத்துல. யாரை கேட்டாலும் சொல்றாங்க, there is no one to love me. என்னை நேசிக்க யாரும் கிடையாது, என்கிட்ட அன்பு காட்ட யாரும் கிடையாதுன்றாங்க. நல்ல செய்தியை சொல்றேன், உலக தோற்றம் முதலே அப்படி கூட சொல்லக்கூடாது. என்றைக்கு என்றிலிருந்து தேவன் இருக்கிறாரோ அன்றிலிருந்து அவர் உங்களை நேசித்து கொண்டே இருக்கிறார். தயவு செய்து அந்த அன்பை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எரேமியால ரொம்ப அழகா சொல்றார், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அந்த சிநேகம் தான் பாருங்க, காருண்யம் என்பது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தை குறிக்கிறது. அந்த அன்பு தான் கிருபையாய் நம்மை அவரை இழுத்து கொண்டது. அந்த அன்பு இல்லைன்னா அப்புறம் என்ன? ஒண்ணுமே கிடையாது பாருங்க. அந்த அன்பு தான் கிருபையாக நம்மை இழுத்து கொண்டது. சரி,